அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாடல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரியல்மி 3 ஓகேங்களா. இதில் வந்து கஸ்டமர் டேட்டாஸோடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கஸ்டமர் மொபைல் ஹேண்ட்செட் என்ன இஷ்யூனா கன்சியூம் எரர் ஓகேங்களா. அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அந்த எரர் வந்துடுச்சு ஓகேங்களா. இந்த எரர் வந்துடுச்சுன்னா ஹேண்ட்செட்டு ஆன் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா லோகோ வரும், இல்லை ரீஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் ஆன் ஆகாது ஓகேங்களா. அது எப்படி சால்வ் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்டை போட்டு எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டி மட்டும் நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். தனி ஃபைல் வச்சு லோட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஒரு 20 நிமிஷம் அந்தமாரி போகும் பாருங்கள். தனி ஃபோல்டர் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் எல்லாமே ரைட் ஆகுது. செக்யூரிட்டி மட்டும் ஃபஸ்ட்டு எந்த ஹேண்ட்செட்டாக இருந்தாலும் சரி, கார்டு ரீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு லொக்கேஷனில் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் செக்யூரிட்டி ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. நான் கார்டு பார்த்திங்கன்னா இது கிளாக் பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், 13 சம்திங் தான் இருக்குது ஓகே. ஏன்னா கார்டோடைய இது வந்து ஹெல்த்து ரொம்ப வீக்காக இருக்குது ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ரியல்மி 3 பார்த்திங்கன்னா எம்டிகே சிப் செட்டு தான். அதாவது சிபியூ பார்த்தோன்னா எம்டிகே தான், மீடியாடெக்குன்றதுனால வேறு ஒரு எம்டி கார்டை எடுத்து டைரெக்டாக போட்டு ஓஎஸ் ரைட் பண்ணிங்க அப்படின்னா, ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா செட்டே ஆன் ஆகிடும் ஓகேங்களா. ஆனால் செக்யூரிட்டி ஃபைல் எதுவுமே இருக்காது. இப்போ நான் யூசர் டேட்டா, அந்த பூட் ஏ பூட் பி எல்லாமே எடுக்கிறேன். ஆல்ரெடி எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் ரெக்கார்டுக்காக நான் தனித்தனியாக எல்லாத்தையும் நான் இது பண்ணுறேன். இப்போ யூசர் டேட்டா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டம்ப் எடுக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு செக்யூரிட்டி தான் மெயின் ஓகே. அதுக்கப்புறம் கார்டு டெட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் வேறு கார்டு வச்சு கூட செக்யூரிட்டி வச்சு லோட் பண்ணி ஆன் பண்ணி ஹேண்ட்செட் ஆன் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா. எல்லாமே நான் ஆல்ரெடி எடுத்தது தான் அவங்ககிட்ட நான் காமிக்கிறேன். 30 GB அதுமாரி இருக்குது. நான் இது எடுக்கணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் பேசிக் அது மட்டும் டக்குன்னு இது பண்ணிக்கிறேன், தெரியுதுங்களா. அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது பாருங்கள், அதேமாரி ஆர்பிஎம்பிக்கு மேக்ஸிமம் இதுக்கு எம்டிகேவுக்கு மஸ்ட்டு கிடையாது ஓகேங்களா. குவால்காமுக்கு மஸ்ட்டு ஆர்பிஎம்பி ஓகேங்களா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறது நல்லது, யூஸ் ஆகும். ஏதாவது சின்ன ஒரு சில மாடலில் சாம்சங் டைப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில செட்டில் ஆன் ஆக மாட்டேது, அந்த கீ இல்லைன்னா மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா. அதனால் ஆர்பிஎம்பியும் நீங்கள் காப்பி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆர்பிஎம்பி கீலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த கிளாக் பார்த்திங்கன்னா ஒரு 3 இல்லை 13 வச்சு இது பேக்கப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 3 வச்சு எடுத்தாலே பெஸ்ட்டு தான். அப்போ தான் ஒரு சில இது எடுக்கும் ஓகேங்களா. இது வந்து கார்டு பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் கார்டு தான் பாருங்கள். எரர் வரும், ஆனால் பார்த்துங்க. இன்னொன்று இப்போது ஃபுல்லாக ரீசெட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ரீசெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்யூ ஃபைல் வச்சு ரீசெட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகலை ஓகேங்களா. அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, ஃபைல் எடுத்து எஃப்எஃப்யூ எடுத்து வைக்கல, எரர் வந்துடுச்சு. அதனால் வந்து நீங்கள் இந்த F64 பாக்ஸோடைய ஃபைல் நீங்கள் ஓட்டும்போது அதுவே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்யூ ஃபைல் வந்து அதுவே பேக்கப் எடுத்து வச்சுக்கும் ஓகேங்களா. நான் இப்போது வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், எஃப்எஃப்யூ ஃபைலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு லொக்கேஷனில் ஏதோ ஒரு இடத்துல போடலாம் ட்ரை பண்ண செட் ஆகலை. அதனால் வந்து ரைட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன், எந்த ஃபைலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் பேக்கப் எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் இல்லை பாருங்கள், லொக்கேஷனில் கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துல இருக்குது சொல்லிட்டு தெரியல, அதனால் தேடுறேன். ரைட் பண்ணுற லொக்கேஷன் பாருங்கள், இதில் போய் பார்க்குறேன், இல்லை
பேக்கப் எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஒரு ஃபைலில் என்ன எரர் வருது தெரியுதுங்களா? எரர் வருது. இப்போ இந்தமாதிரி எரர் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேறு வழி இல்லை. நீங்கள் மறுபடியும் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது ஆல்ரெடி கார்டு ரீட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்யூ ஃபைலு, இஎக்ஸ்டி ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த லொக்கேஷனில் போய் பார்க்குறேன், நான் சேவ் பண்ண லொக்கேஷனில் இல்லை, எடுக்கலை. ஓகேங்களா? அதனால் இதில் போய் பார்க்குறேன், இல்லை. ஒரு தடையும் ஒரு ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறது நல்லது. அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அந்த கார்டை ஆன் ஆகாமல் விடுறதுக்கான வேலையை பார்க்குறது தான். இந்த கார்டு ஹெல்த் இஷ்யூ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். ஆனால் ஒன்றே ரிப்பீட் வரும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளார ரிப்பீட், அது சேம் இஷ்யூ ரிப்பீட் வரும். தற்சமயத்துக்கு நம்ம போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். ஆனால் கார்டு சேஞ்ச் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பாருங்கள், இதிலே அந்த கார்னரில் அந்த கேஎம்ஜிடி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த கார்டோடைய நம்பரு. அந்த கார்டு நம்பர் இதில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அதாவது அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பாக்ஸோட ஃபைலை நம்ம எங்கே எடுக்கிறோமோ அந்த லொக்கேஷனில் தான் போய் அது லோடாகிருக்கும், வரல, அது போட்டும் வரல. இதில் மறுபடியும் பார்த்தோன்னா நம்ம அதை ரீஃப்ரெஷ் தான் பண்ணணும். அதை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே பேச முடியல கடையில். அதனால் எடுத்துகிட்டு தனியாக பேசுகிறதால கொஞ்சம் ஜர்காகுது. பார்த்துக்கலாம். இது உள்ளாரே தான் வச்சேன். சப்போஸ் அந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும்போது நம்ம தேடினே இருக்க தேவையில்ல. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீ கட் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதுலேயே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஆட்டோமேட்டிக்னால் எந்த லொக்கேஷனில் அது இருக்குன்றது சம்டைம்ஸ் ஒரு சில இதில் வந்துடும், ஒரு சில டைமில் வந்துடும். எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. அது இந்த பாருங்கள், மறுபடியும் எஃப்எஃப்யூ கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாகவே பார்த்தோன்னா இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கிறது எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். இதில் நம்ம இது முன்னாடியே நான் பார்த்தேன், ஆனால் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. இது இங்கே தான், இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பி பண்ணி வெளியில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதிலே கிளிக் பண்ணாலே ஓகே ஆகிடும். ஆனால் அந்த சமயத்தில் நான் அதை பண்ணலை. காப்பி பண்ணி வெளியில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணும்போது தான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறன்றது எனக்கே தெரியுது. அப்புறம் மாதிரி சேம் எரர் வருதுங்களா, நான் செலக்ட் பண்ணால் தானே அது ஓடும். மறுபடியும் பண்ணுறேன். எந்த ப்ராசஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப அதை நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அது நம்ம சேஃப்டி பர்பஸ் தான். இப்போது ரீடு ஆப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணுறேன், இருக்குது, மறுபடியும் இங்கே தான் இருக்குது. இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். போன தடவை நான் சரியாக பண்ணலை, இதாக இருக்குங்களா. இப்போயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்பேன். பாருங்க, ஓகே கொடுக்குறேன், கிளியராக தான் பார்ப்போம்.
ஓகே, டன், முடிஞ்சிச்சு. இப்போ அந்த இது பாருங்கள், ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 0 to 10 தான் இருக்கும். தம்பி பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி ஃபைல் வந்து சேவ் பண்ணலை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து எம்டிகே மீடியாடெக்ன்றதுனால ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், அது முக்கியமாக இது வந்து அந்த ரீட் பண்ண இதோட நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 0 × 48 48 to 1 அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. நம்ம அந்த 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 இது தான் எக்ஸ்டி ஃபைல் லோட் பண்ணோன்னா இதுதான் நம்ம ஜென்ரேட் ஆகும் அந்த ஸ்பேஸுக்கு. சரிங்களா, கரெக்டான பேர் தெரியல எனக்கு, சொன்னது தான். ஃபஸ்ட்டு மீடியாடெக் 1 போட்டு பார்க்குறேன், ரைட் பண்ணி பார்க்குறேன், ஒரு தான் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஸ்டி அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வரல, 00 அது மாதிரி வருது. இப்போ செகண்ட் மீடியாடெக் 2 போட்டு பார்க்குறேன். வந்துடுச்சு சேம். இதுதான் நீங்கள் வந்து அந்த ஃபைல் ரீட் பண்ணும்போது ஒரு நோட் பேடில் அது என்னென்ன ஷோ பண்ணதோ அது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்பிஎம்பி மஸ்ட்டு கிடையாது, இருந்தாலும் ஆர்பிஎம்பி ட்ரை பண்ணுறேன். குவால்காம் வந்தால் ரைட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆர்பிஎம்பி, ஆனால் எரர் தான் வரும், சம்திங் எரர் வருது. ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆர்பிஎம்பி மஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்பயே சேம் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆர்பிஎம்பி டேரெக்டாக அது கீயும் பார்த்தீங்கன்னா சேம் தான். நான் ரைட் பண்ணால் ரைட் பண்ணிக்கலாம், ஏன்னா சேம் கார்டு தானே, சேம் கார்டுன்றதுனால பிரச்சனை கிடையாது. நான் ஏன் கீ எடுத்து வச்சுன்னா அந்த கீ வந்து ஜென்ரேட் பண்ணுறது மஸ்ட்டு. சப்போஸ் நான் ஏதோ பண்ண போய் பார்த்தோன்னா டெட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆர்பிஎம்பி கீ வந்து மஸ்ட்டு கிடையாது, ஏன்னா கார்டு சேஞ்ச் பண்ணால் கம்பல்சரி நம்ம ஆர்பிஎம்பி கீ வேணும். நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணுற அதே கார்டை தான் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து போகிறோம். அதனால் எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்பிஎம்பி கீ அது ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். ஓகே, பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து பூட் ஏ பூட் பி அதை ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் வந்து 13 கிளாக் தான் வச்சு போடுறேன். இப்போது நான் தான் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சாச்சு இல்லை, அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் அந்த 104 அதை கொடுத்து விட்றேன். அந்த கிளாக்கு கொடுத்துட்டு அந்த கிளாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ஆகாது. ஓகேங்களா, இதனாலனா அப்போ தான் அந்த 30 ஜிபியும் ரைட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 30 ஜிபி கொடுக்குறேன் மேக்ஸிமம். இது வந்து 64 பாக்ஸு இருக்கிறதுலே ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன் மேக்ஸிமம் ஆகும், ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அதை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ரைட் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் இந்த எம்டிகேவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எனக்கு சொன்னது எப்படின்னா, சிபியூவில் ஒரு கார்டு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்டிகேவில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி, கார்டே இல்லை அப்படின்னா ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் நார்மல் உங்கள்கிட்ட 64 பாக்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா, 64 பாக்ஸ் இல்லை அப்படின்னா கார்டை மட்டும் எடுத்துகிட்டு டைரெக்டாகவே, ஓகேங்களா, 64 பாக்ஸு ஈஸி ஜெராக்கு ரெண்டுமே இல்லைனாலும் சரி, மீடியாடெக்கில் டைரெக்டாக கார்டை தூக்கி அப்படியே வச்சு ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செட்டு ஹேண்ட் செட்டு ஆன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நானும் ஒரு 2-3 செட்டு ட்ரை பண்ணேன், எனக்கும் ஆச்சு. ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆக போகுது. பாதி நான் கட் பண்ணிட்டேன், பாதி இல்லை முக்கால்வாசியாக கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள், அதே சேம் அப்படியே வந்துடும். அந்த ஹெல்த் எரர் இருக்கிறது அந்த எஃப்ஆர்பி கீ ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. ஆக்டிவ் ரெட் லைட்டில் காமிச்சிது பாருங்கள். இப்போ ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, மறுபடியும் வந்து
இருந்தாலும் இதில் வந்து நான் ஆல்ரெடி செக்யூரிட்டியும் லோடு ஆகிட்டுருக்கும். இருந்தாலும் நான் செக்யூரிட்டி மறுபடியும் ஒன்ஸ் ஒரு தடவை லோட் பண்ணுறேன், ஏன்னா மிஸ்மேட்ச் ஆகிட போகுதுன்னு சொல்லி. ஏன்னா கஸ்டமர் டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க, ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இதிலே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆக தான் சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சு கார்டை எடுத்து செட்டில் போட்டால் ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். பாருங்கள், ஹெல்த்து கிளியர் ஆகிடுச்சு. இதில் ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள், அது எஃப்ஆர்பி ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது இப்போ கார்டை எடுத்து உட்கார வைக்க போகிறேன் போட்டில். அவர் நம்ம டெக்னீஷியன் தான் அவர், ஓகேங்களா. சின்ன வேலை தான் ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே. சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது என்ன சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா கஸ்டமர் டேட்டாவோட ஆன் பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் ஆனால் அது முடியல. ஏன்னா இப்போ நாங்கள் வச்சு பார்த்தோம், ஏன்னா ஆனால் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த போர்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை. அப்புறமேட்டா கார்டை கழட்டி ஏங்களா இந்த போர்டு செக் பண்ணுறோம், ஆனால் அவளை கார்டை கழட்டிட்டு எஃப்ஆர்பி ஓட்டிட்டு மறுபடியும் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோன்னா தான் செட்டே ஆன் ஆச்சு, பூட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஆன் ஆகலை, அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் என்கிட்ட. ஏன்னா எதுவும் மறைச்சி இது பண்ணலை, ஃபஸ்ட்டு அப்படியே போட்டு ஆன் பண்ணி பார்க்குறதுல ஆன் ஆகலை, சுத்தமாகவே ஆன் ஆகலை. பாருங்கள், டேரக்ட் கட் பண்ண ஆகாத உள்ளே போயிடும், ஓகேங்களா. அதனால் வந்து கார்டை கழட்டி எஃப்ஆர்பி யூஸருக்கு பே பண்ணிவிட்டு எஃப்ஆர்பி போட்டதுக்கப்புறம் செட்டே ஆன் ஆச்சு. தேங்க்யூ.